எத்தனை வரும் போலடாக்கு? எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன சுஜிக்கு ஏமாற்றம் போலடா ஒரு பெண்களின் உடுப்புண்டையும் காணையில். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து பயண காணொலியோடு சேர்ந்த ஒரு கடை திறப்பு விழா காணொலி உண்டு. சரியான நேரத்துக்கு எங்களுக்கு வந்து போக கிடைக்காதீங்க, கொஞ்சம் நேரம் தாழ்த்தி தான் போக போகிறோம். நாங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களோட நண்பர் தம்பியனும் சொல்லிக்கொள்ளலாம். அவர் வந்து தமிழ் ப்ரோ கடை வந்து திறப்புலா செய்கிறார். இப்போ அதுக்கு ஏற்கனவே நாங்கள் 2 கடைக்கு சொல்லியிருந்தவர் போகவே இல்லை. அப்போ இதுக்கு விடிய நேரத்துக்கு எங்களுக்கு உண்மையிலுமே போக கிடைக்கல. இப்போ ஒரு பின்னிற டைமாக தான் நாங்கள் வலிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே தான் போக போகிறோம். நாங்கள் அப்படியே எங்களோட பயண காணொலியோட சேர்ந்து அவரோட கடை திறப்புலா காணொலியை நீங்கள் பாருங்க. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்? இப்போ வந்து போய்கொண்டிருக்க இடையில இந்த என்ன சொல்றது, காற்றாலை சுத்துறத வந்து பார்க்கணும்னு தம்பி ஆசைப்பட்டோன்னே. தம்பி ஆசைப்பட்டீங்களா? நானும் கிட்ட வந்து பார்க்கல, தூரத்தையே பார்த்தேன்னா கிட்ட ஒரு நாளும் பார்க்கல. இன்றைக்கு தான் கிட்ட பார்க்குறேன். எப்படி இருக்கு தம்பி? ஓ பையா, அது சுத்துறது அந்த செட்டைக்கு நாங்கள் நிற்கிறோம் கீழே. அதுதானே பார்த்தீங்களோண்டால் பார்க்கவே பயமாக இருக்குது. டொக்கு டொக்கட்டு சத்தம் வர கேட்குது. அதோட அங்கால பாருங்க எத்தனை சுற்றி கொண்டு இருக்குதுண்டு சுத்தாமரம் இருக்குது. ஆனால் அந்த சுத்தாமல் இருக்கிறது கரையில் இங்கே கடற்கரையில் இருக்குதுண்ணே, தனியாக இருக்கிறாரு. நிறைய பேர் வந்து இந்த பார்க்குறதையும் பார்க்கக்கூடிய பார்த்தீங்களா இங்கே பாருங்க, பார்த்து கொண்டு போயினோம். இனி நாங்கள் அப்படியே தொடர்ந்து போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லூர் கோயில் அடிக்க வந்துட்டோம். கோயில் வந்து வேலை நடக்குதுன்னு பின்னாடி பார்த்தீங்களா, கோபுரம் எல்லாம். ஆனால் எந்த நேரமும் சனம் புழக்கமாக தான் இருக்கும் நல்லூரில். இனி இதில் இருந்து பின் ரோட்லாம் அவர்கிட்ட கடை இருக்குன்னு சொன்னவையால் இனி அப்படியே போவோம் இதால். இப்போ வந்து ஒரு மாதிரி கடையை தேடி பிடிச்சாச்சேண்ணே. இதில் பாருங்க இருக்குது, அந்த படமும் போட்டு இருக்குது. இது வந்து நல்லூர் பின்வீதியில் தான் இருக்குது. எனக்கு அந்த சரியாக அந்த இடம் தெரியல. வாசலுக்குள்ளேயே போனோன்னு வரவேற்பெல்லாம் வச்சிருக்கு. நாங்கள்லாம் பிந்தி போனோம். பிந்தினாலும் வந்துட்டோம். அப்படியே உள்ளுக்கு போவோம். வணக்கம். வணக்கம். எப்படி சுகம்? எப்படி சுகம்? ரைட் ரைட். வாங்கோ. ஹலோ தம்பி. எங்க கடைக்காரர் காணையில? அப்படியா? என்ன என்ன எப்படி சுகம்? இவன் வந்து கலஞ்சி போனேன் போடாங்க. என்ன சுஜிக்கு ஏமாற்றம் போலடா ஒரு பெண்களின் உடுப்புண்டையும் காணையில. அப்படியா? சரி காத நான் நினைக்கல ஜென்ஸ் உடுப்பு மட்டும்தான் இருக்கணும். கொமனா இருக்கும் எடுத்துறாங்க, எடுக்கவே இல்லை. இந்த மாதிரி பொஸ்ட் எழுங்குது. ஏமாத்தி விட்டீங்க கடைசியில் எங்களை. நீங்க இதுதான் ஜென்ஸ் உடுப்பு மட்டும் தான் எடுத்துறீங்க. பொம்பளை ரெண்டு உடுப்புகளும் இருக்குமாண்டு. அப்படியா? இதில் பார்த்தீங்களா தமிழ் ப்ரோஸ் நிற்கிறார். வாழ்த்துக்கள் தமிழ் ப்ரோஸ். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். நாங்கள் டைமுக்கு வரையலாம் போயிட்டு சொல்றியா, அதுக்கு வாழ்த்துக்களும். அதுக்கு வாழ்த்துல கடை திறப்பு விழா செய்வதற்கு வாழ்த்துக்கள். அப்போ இன்றைக்கு தம்பிக்கு முடிப்பு இல்லை போல இருக்குது. தம்பிக்கு எடுக்கலாம், தம்பிக்கு எடுக்கலாம். இப்போ எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசுக்கு மேலே உடுப்பு இருக்குது? 17-18 அதுல இருந்து 60 வயசு வரையும் இருக்கும். மூசெல்லாம் இருக்குது. நீங்க சொல்ற பேரெல்லாம் நான் கேள்விப்பட்டது. உங்களோட வயசுக்கு ஏற்றதெல்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டு 60-70 வயசு. அது சரி, அது சரி. கலைச்சி போயிருப்பீங்களா? அப்ப இன்றைக்கு சுஜி எனக்கா உடுப்படுத்துற போறீங்க? அதுதான் நடக்க போவே. பாப்போம். இன்றைக்கு வந்து எனக்கு தான் அதிர்ஷ்டம் என்று சொல்லணுமா?
கஷ்டம் வந்து அதான் ஷர்ட் வேணுமா டிஷர்ட் வேணுமா என்ன இப்படி என்னைய கேட்குறீங்க மட்டுப்படுத்தப்படுறது ஷர்ட்டுண்டா ஷர்ட் மட்டும் டிஷர்ட்டுண்டா டிஷர்ட் மட்டும் அங்கே ஸ்டைலாக எல்லாம் ஆள் போட மாட்டேன் போட்டா சரி எங்களுக்கு எப்பவுமே என்ன உடம்புல ஒரு ஷர்ட்டும் ஒரு ஜீன்ஸும் கிடந்தா சரி இதே பண்ணுங்க எது மோஸ்ட் இந்த அது முக்கியம் இல்லை விலையை பார்க்கணும் 2690 ரூபாண்ணா அந்த விலைக்கு பரவாயில்லை சுஜி இப்படி டிஷர்ட்ல எடுத்துட்டாங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கு போல அடிச்சிருக்காங்க விலையும் பரவாயில்லை 2690 அவங்களோட பிரைஸ் அப்படி நாங்கள் மடிச்சு வச்சுக்கிறோம் விலையும் பரவாயில்லை ஒயிட் வேண்டாம் ஏன்னு சொல்லுங்க இது 2490 ரூபா இந்த 1990 ரூபாய்க்கு இது 2290 ரூபா அது ஆனால் சைஸை பாருங்க 2XL இந்த நல்ல சைஸோ இந்த எப்படி இருக்கு அளவான சைஸ் இருக்கு நம்ம கலர் நல்லா இருந்தா எடுங்க அதில் உங்களுக்கு இதுகள் தான் பெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஸ்டைலாக பெஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னால் இந்த பக்கம் நீங்கள் வரலாம் இந்த எக்ஸல் இது நல்ல இந்த கலத்தை பாருங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்டைலாக கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்கும் இந்த ஓல்டு மணி ஸ்டைல்னு சொல்லுவீங்க உத கருப்பு கலர் சப்போர்ட் பண்ணாது எங்களுக்கு அப்போ உங்களுக்கு கருப்பாக்களுக்கு கருப்பு சப்போர்ட் பண்ணாது இப்போ இது அவருக்கு நல்ல ஆஷ் கலர்கள் இந்த கடை எந்த இடத்துல இருக்கு சரியான லொகேஷன் இது நல்லூர் பைமன் ரோட்ல இருக்கு அந்த பாரதியார் சிலை இருக்கு தானே அதால இடப்பக்கம் திரும்பி வரணும் நல்லூர் பக்கம் இருந்து வரைக்கும் இடப்பக்கம் திரும்பி வரணும் இந்த வெள்ளையும் சொல்லுங்க போடுங்க அந்த ஆஷ்ல எக்ஸல் இல்ல லார்ஜ் இருக்கு மீடியம் இருக்கு இது லைட் கலர் இந்த கலர் ஓகே இது எக்ஸல் இருக்குது நான் பார்க்குற மாதிரி அதை இது இருக்கும் இது நல்லா இருக்கு இந்த பாருங்க இது வெள்ளாது கொஞ்சம் நல்ல கலர் அது ப்ளூ மாதிரியோ ஐஸ் ப்ளூ இல்லாடி இந்த மாதிரி போடுங்க அந்த வெள்ளை வேண்டாம் இப்படி ப்ளைனா இருக்கு ஓகே அந்த கழுத்து பேக்கியா இருக்கு மிக்சரோ எக்ஸல் ஆள் பார்க்க மெல்லி ஆளா தான் இருக்கு பார்த்தா உடம்ப பார்த்தா இது அதில் எக்ஸலா ஓகே இந்த கலர் தான் தேடி நான் செக் மாடல் மாதிரி என்ன இது ஒன்று ஓகே அந்த 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 முன்னுக்கு இருக்கிற அந்த டிஷர்ட் அடுத்து சுஜி எப்படி இருக்கு டிஷர்ட் விலையில என்ன மாதிரி இருக்குது இந்த டிஷர்ட் என்ன விலை என்ன நீங்க இது இதுக்கு என்ன அந்த அதுக்கு மட்டும் தான் ஓவர் இல்ல 2500 இது 1000 ரூபாய் டிஷர்ட் குவாலிட்டி தான் 2790 என்ன விலைக்கு ஏற்ற மாதிரி டிஷர்ட்களும் இருக்குண்ணா என்ன இதை பார்த்து செலக்ட் பண்ணீங்க ஆனால் நல்ல மொத்த துணியாக கிடக்குண்ணா இந்த முறை பிறந்த நாள் இப்படியே நைஸாக அதான் 2-3 எடுத்தா முடிச்சு விடுவோம் கழிவு விடுவேன் இது டிஷர்ட் மட்டும் தான் 1500 ஓ வேணா இது நல்லா இருக்கு நல்ல கலரா ஓ இது நல்லா எனக்கு கொடுப்பதுக்கு தெரியாது நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்க இது நல்லா இருக்குல்ல இது என்ன விலை இந்த டிஷர்ட் 2500 இன்றைக்கெல்லாம் அரமானியமோ நல்ல கலர் அந்த கோடும் நல்லா இருக்கு கோடும் நல்லா இருக்கு எனக்கு அது பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு எடுப்போம் என்ன இதை ஓ அளவாயம் இருக்கும் இதை தாங்க இது இப்போ தம்பிக்கு இல்லையே தம்பி இப்போ உங்களை எடுக்க வேண்டாம் ஒன்று அப்பாக்கு எடுத்தா காணுமா மீன் திருப்பி திருப்பி எடுக்க பாப்போம் சின்ன ஆளுக்கு நீங்க தம்பியும் காணாது இது தம்பிக்கு
அது என்ன பாவாடை மாதிரி கிடக்கு கிட்டத்தட்ட 15 என்ன 15 வயசுக்கு புறாவு உள்ள ஆக்களுக்கு தான் இருக்கேன். ஆனா கொமனா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கு. கேர்ள்ஸுக்கு எல்லாம் போட்டிருந்தோம். ஓ எக்ஸலன்ட். நல்ல உடம்பு போல் இருக்கு. இங்க கண்ணாடி இருக்கு. அதோட சென்ட் போட்டு உங்களுக்கு ஒன்றும் படுக்க இல்லைன்னா கோவத்தில் எடுக்கிற மாதிரி கிடக்கு. நாங்கள் பார்க்க இது நல்லா இருக்கு. ஆனால் இந்த துணி நல்லா இருக்கு. அது மட்டும் சொல்லுவேன் நான். நல்லா பாவிக்கும் இது. இது 1990 ரூபாய். உண்மையா தானே? ஓ அப்படித்தான் உண்மையாவா? அப்ப அந்த கூட விலையை விட்டுட்டு இது நல்லா இருக்கு. இந்த டிஷர்ட் சூப்பரா இருக்கு. உண்மையா தான். அப்ப எல்லாத்தையும் போட்டுட்டு இதுலயே எடுப்போமோ? நல்லா இருக்கு. சரி எடுத்தே மடங்க இதையும் எடுப்போம். என்ன நீ அந்த சிலதுகள் மூசிந்து சரியா பாவிக்குமா? என்ன யோசனை? அப்பா கிடைக்க வேண்டாமா? தம்பிக்கு அங்கால எடுப்போம்னா எடுத்துக்கொண்டு போவோம். பிள்ளைக்கு நல்லா இருக்கு. நல்ல துணி இஞ்சி வேறுங்க கிட்ட காட்டுறேன். சூப்பரா இருக்கு. ஆனா விலையும் நல்லா இருக்கு. என்ன உண்மையாதான் டிஸ்கவுண்டும் இருக்கும். 1990 அதை விட டிஸ்கவுண்ட் இன்னும் குறையும். எங்களுக்கு நிறைய கலர்ஸ்லயும் இருக்குது. இது மாதிரி ஒரே கலரா? ஒரே ஓமனா அதே கலரா? ஓ அதே கலர் தான். பக்கத்துல என்ன பாக்குறது எல்லாம் எடுக்கணும் போல அப்படிதான் இருக்கு. இதுல அதுக்காக எல்லாம் எடுக்கலாது. ஓமனா சரி அப்ப அதே மடங்க சொல்லி இல்ல இன்றைக்கு எனக்கு தான் வாட்சி போச்சு. அதுதான் பிரச்சனை. ஆனால் உண்மையா எதிர்பார்த்து கொண்டு வந்தா அவக்கும் இருக்குமெண்டு. ஆனா எனக்கு ஓரளவு தெரியும் இது ஆம்பளையோட போல் மட்டும் தான் இங்க இருக்குன்னு. ஆனா நான் சொல்லல உண்மையா சொல்லல. அதுதான் பாவம் தானேடா. அப்பா கெடுப்போம். இதே மட்டும் வைங்க. அவர் வேண்டாம் வேண்டாமா எனக்கு எடுத்துட்டீங்களா? வேண்டாம்ன்றான். சரிக்கா காண் சரி. அப்பா கிட்ட இப்போ எத்தனை உடப்படுத்திட்டீங்க கடைசியில்? ஒன்றும் இல்லை உண்மையிலுமே. சரி அப்போ எண்ணிப்பா இருக்கு. டிஷர்ட் வரும் போலடாக்கு காணும். எத்தனை வரும் போலடாக்கு? ஒரு 5-6 டிஷர்ட் வரும் போலடாக்கு. உண்மையாதான். ஒரு நாள் கொண்டு போட்டாலும் டீச்சர் கிடக்கு. நான் உடுப்படுக்கிற உண்மையா குறைவு, சரியான குறைவு. கடைசியா எப்போ உடுப்படுத்துறான்? ஒரு 8-10 மாசம் அப்படியே தான் இருக்கு. மாமா கொண்டு பாப்போம். கவி மாமா கொண்டு பாப்போமே. இந்தியாவில் வந்து ஒரு ஷர்ட் ஏதாவது நிகழ்வுகளுக்கு போடுறதுக்கு ஒரு ஷர்ட். மெரூன் எடுங்க. இன்னொரு சிவப்பு கலர் சாரி அண்ணா ஒரு இந்த கலர் எடுங்க பாப்போம். சிவப்பு கலர் ஷர்ட் போடணும். இந்த அண்ணா டார்க் கிரீன் லைட் ஆஷ் ஒரு டார்க் கிரீன் ஒரு பிரவுன் இருக்கு. இத ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஒயிட் அந்த கலர் இல்ல. அதுல போரே இருக்கு. ஒயிட் இருக்கு. கலர் காட்டுமா? இந்த கலர் என்ன மாதிரி? இது நல்லா இருக்கு. சரி எக்ஸல் ஓகேயா? உங்களுக்கு எதா போட்டாலும் படியா இருக்கும். நீங்களே என்னடா சைஸ் ஓகே இருக்குது. சைஸ் சரியா இருக்கு. பாத்தா பிரச்சனை இருக்குமா? சைஸ் சரியா 2X. அது ஷேப் போற சைஸ் இல்ல. இது என்ன விலை இந்த ஷர்ட்? 2600. அதுல வெளிய அடிக்கல. இப்பதான் வந்து வாங்கினது. எதுவுமே செய்யல அப்படியே வச்சிருக்கேன். இல்ல ஷர்ட் ஒன்று எடுப்பா. ஓ திரும்ப பாருங்க அளவு சரியா ஷோல்டர். ஓ ஓகே சரியா சரியாண்டா. சரி இந்தியாவில் உடுப்பு குவிச்சாச்சா? போட்டுருக்குது. இவ்வளவு தூரம் வந்ததுக்காக எடுத்து எல்லாம் சேர்த்து தான் எடுத்துருக்கேன். உண்மையாதான்
பில்ல போடுவோம். இல்ல போடுவோமே. ம். ஒரு பில் போட முதலாளி வாரண்டு வார வரேன். அதனால கொஞ்சம் பிஸியாக நிற்கிறேன். 80 டிஸ்கவுண்ட் எங்களுக்கு. நாங்கள் பில்லை இதில் பார்த்து கொண்டு நிற்கலாம் வேணா. பார்க்கலாம். சிஸ்டம் கனெக்ட் பண்ணிடு. என்ன வழியா செட் பண்ணி கொடுக்கல. உங்களுக்கு நான் நினைக்கிறேன். மொத்த காட்டுங்க வழியா. தம்பிங்க மற்ற கடை கூட்டி கொண்டு வரோம். தம்பி கோவப்பட்டுட்டார். அவரை நீ கூட்டி கொண்டு வர இல்லையா? என்னய்யா என்ன பிரச்சனை? உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. சரி சரி சரியா, நாங்கள் அதில் போய் வாங்குவோம் மாட்டேல சொல்கிறேன் டீச்சர். இப்போ போய் வாங்குவோம். அதான் பாத்தீங்களா அடம் பிடிக்கிறார் சின்ன உடம்பு இல்லையாண்டு. அதுக்கு அடம் பிடிச்சிருக்க மாட்டேன், ஒன்று எடுத்துருந்தா நிறைய எடுத்தபடியாக தான் இப்போ அடம் பிடிக்கிறார். இப்போ வந்து மொத்தமாக எத்தனை டிஷர்ட் வந்துருக்கு? 9 டிஷர்ட். டிஷர்ட் ஒரு ஷர்ட் ஒரு ஜீன்ஸ். அதுல ஒன்று உங்களோட அவருக்கு தம்பி கண்டிங்க மிச்சம் அவருக்கு. இப்போ கிழமை கொண்டு போட்டு கொண்டு ஃப்ரீயா இருக்கும் என்ன? அது சும்மா போடுவோம் பின்னாடி. அது இந்த வருஷம் ஃபுல்லாக தான் டிஷர்ட் உடுப்பு அவ்வளோதான். இந்த வருஷம் ஃபுல்லாக உடுப்பு. கோமான் உடுப்பு போட வேணும். அப்படி என்ன எடுக்கண்டா பெரிய இடம் தான் நடக்குது. கோமானா போட்டியா நல்ல. இப்போ வந்து உடுப்பெல்லாம் எடுத்தாச்சு, எல்லாரோடையும் கதைச்சாச்சு. கடை வந்து நல்ல ஒரு அருமையா இருக்குது. உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்குது. என்னன்னா இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணினா கட்டாயம் அது கோமான் உடுப்பா போடணும். எல்லாம் தனியா லேடிஸ்ன்ற மட்டும் போடணும். எடுத்து சொல்லி சொல்லிக்கிறா. தம்பி போமா ஐயா. தம்பிக்கு நாங்க மற்ற கடையில எடுப்போம். என்ன ஓகே சரி 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 ஓகே விളിக்கிறேன். சந்தோஷம். தேங்க்யூ.